உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்க கன்னிராசின்னா சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ரஜமா சொல்றேன், சில விஷயங்கள் கொடுப்பின எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க கன்னிராசிங்கிறது கொடுப்பின. இப்ப பாருங்க, நான் மீனராசி, மீன், விருச்சிக ராசிக்காரு தேளு, கடகராசி கடகம், நண்டு. நீங்க கன்னிராசி. 50 வயசானாலும் கன்னிராசி தான், 70 வயசானாலும் கன்னிராசி தான். இது எவ்வளவு பெரிய பெருமையான ஒரு விஷயம். வெறுப்புல இருக்கேன்னா சார், கன்னிராசி என்பதில் கர்வம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி வரைக்கும் கன்னிராசியா இருப்பீங்க. அந்த ஊரே சேர்ந்து உங்களுக்கு காத்து வாக்குல 2ன்னு சொன்னாலும் நீங்கள் கடைசி வரை கன்னிராசி என்பது உங்களுக்கும் எனக்கு மட்டும் நிச்சயம் தெரியும். அதுல ஒரு பேரு, ஒரு கெத்து. சோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி என்ன தரப்போகிறது? குரு 10ல் வருகிறார். எடுத்தோடனே சொல்லிடுறேன், டிஸ்கிளைமர் போட்டுக்கங்க, என்ன வேணா பண்ணீங்க. 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், வேலை போயிடும். நீங்க யாரா வேணா இருங்க. நான் யார் தெரியுமா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியா ஆஃப் தி யாரா வேணா இருக்கேன், கண்டிப்பா வேலை போயிடும். காரணம் என்னவென்றால், 10லே குரு வரும் பொழுது அவருக்கு இந்த பதவி அந்த பதவியெல்லாம் குருவுக்கு தெரியாது. நீங்க சொல்லிக்கிறேன், நான் அப்ரண்டிஸ், நான் ஜெனரல் மேனேஜர், அதெல்லாம் குருவுக்கு தெரியாது. எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை பிடிங்கி விட்டுருவார், அவ்வளவுதான். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சனி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்? யார் யாரெல்லாம் ஏமாத்துக்காரன், திருட்டு போய் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஒரு ராகு என்ன பண்ணுவார்? அருணாச்சலம் படத்துல ஒரு மாதிரி நைட் எல்லாம் ஃபுல்லா சிகரெட்டா கொடுப்பார், சீனு போற வரைக்கும் அடிச்சுட்டு விட்டுருவீங்க. அந்த மாதிரி ராகுவோட ஸ்டைல்ல ஒருத்தனை கரெக்ட் பண்றது. குருவோட ஸ்டைல் என்னன்னா, இந்த வேலை இருக்கிறதுனால தான் இவ்வளவு சேட்டை, வேலையை பிடுங்கிட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுருவாரு.
ஐயா யாராவது வேலை இருந்தா கொடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிலைமையாக்கிடுவார். அப்போ என்ன பண்ணணும் சார்? கன்னிராசிக்காரங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் பாசஸ். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 2 விதமான பாஸ் நம்ம ஊர்ல இருக்கான். ஒன்று முட்டா பைய, ஒன்று முரட்டு பைய, 2 பேர் பாஸ் இருக்கு. முட்டா பைய ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு அவனுக்கு என்ன ரிப்போர்ட்னு சொன்னா போதும், சரின்னு சொல்லிடுவான். சரி, குட் பாய். அந்த மாதிரி பாஸ் கிடைச்சவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. இன்னொரு பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, நைட்டு 1 மணிக்கெல்லாம் நம்மளை எழுப்பிடுவார். என்ன ராம்ஜி பார்த்தீங்களா, இந்தியா டைம்ஸில் நம்மளோட ஆர்டிக்கல் வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் ஏன்டா ஆர்டிக்கல் 1 மணிக்கு எந்திரிச்சு பார்த்து, ஆமாம்மா இவர் 1 மணிக்கு டிஜிட்டல் பேப்பர் படிக்கிறாள், நம்ம அடுத்த நாள் ஒரிஜினல் பிசிக்கல் பேப்பர் வந்தாலே பார்க்க மாட்டோம், நம்ம டிஜிட்டல் பேப்பர் படிக்கிறாள். ஏன்னா அவரால் ஆர்வம் அடக்க முடியாது. 12 மணிக்கெல்லாம் படித்தவன் அவன். அப்போ படிச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறது. சில பேர் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கம்பெனிக்கு வான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா கம்முன்னு போக சொல்கிறேன். ஒரு வருஷம் இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். மே 15 வரைக்கும் அதுக்குள்ள ஜாப் மாற முடிஞ்சா ஓடி போயிருங்க, உங்களுக்கு நல்லது. இப்போ சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, நம்ம இங்கனக்குள்ளேயே வேலை பார்க்கலாமா, இல்ல துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, ஒரு 7.5 நம்மகிட்டே வந்து ஒம்பளுக்குதுங்கிற மாதிரி அந்த உங்கள்கிட்டயே வந்து ஒம்பளுப்பாங்க. இது வந்து ஈகோ டெஸ்ட் பண்ற விஷயம்தான். இன்னுமே நண்பர்களே, இந்த ஈகோ டெஸ்ட் பண்றதுக்காகவே 10ல குரு வருவார். 10ல குரு வரும்பொழுது உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் வளர்த்து விடுவாங்க. உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் வளர்த்து விட்டு உங்க வேலையெல்லாம் அவர் செய்வார். என்ன பண்றதுன்னு தெரியாது. இதெல்லாம் என் வேலையாச்சு, நான் தானே இதெல்லாம் பண்ணுவேன், கிடையாது. இனிமே அவர் பண்ணுவார். அப்போ நீங்க அமைதியா 1 வருஷம் அமைதி காத்து பொறுத்துருங்கள். அந்த புதுசா போட்ட ஆளு எப்படி நம்ம மேனேஜர் கூட எவனாலே வாழ முடியாது, நம்ம மட்டும்தான் வாழ போறோம். புரியுதா? அவனே வேலை விட்டு போயிடுவான். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க அவனை ஒரு காம்படிஷனாவும் நினைக்க வேண்டாம். நம்ம மந்தையில் வந்த புதிய ஆடுங்கிற மாதிரி நம்ம டீம்ல போய் தெரியாம மாட்டிக்கிட்டான், அவனே வேலை விட்டு போயிடுவான். ஸோ அப்போ 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா வேலையை பிடுங்குவார். அந்த வேலைக்கு பிடுங்குற ஆபத்து உங்களுக்கு ஏற்படாமல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. 10ல இருக்க குரு பகவான் 10ல இருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை. உங்களுக்கு வீடு வாங்குறீங்க, லேண்ட் எல்லாம் வாங்குறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அம்மாவோட உடல்நிலை நல்லா இருக்கும். 6ஆம் இடமாகப்பட்ட ரண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார். வியாதி கடன் கஷ்டமே இல்லாம பண்ணிடுவார். எல்லா விதமான நற்பலன்களையும் குரு பகவான் தருகிறார். 10லே இருந்து உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி தருகிறார். ஆனால் வேலையில ஆபத்து வரும். அப்போ நான் ஃபாரின் போலான்னு நினைக்கிறேன், போவாதீங்க. உங்களை வான்னு கூப்பிடுறான். அவர் வடிவேல் படத்துல இருந்தா, யோ நீ இருப்பையாரியே, என்னென்ன கேட்கிறா, எதையோ கொண்டு எறிறா, கம்பெனி விட்டு கண்டிப்பா போயிடணும், போகாதீங்க. இப்பதான் ஒருத்தருக்கு எடுத்து முடிச்சாங்க, அடுத்து எனக்கு தான் எடுக்க போறாங்க, அதுக்குதான் அவன் சின்ன பையன் வான்னு கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கம்பெனி விட்டு வான்னு கூப்பிட காரணமே என்னன்னா, இந்த வேலையை விட்டு நீங்க போகணுங்கிறதுக்கு தான். ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு சில பேர் ஆப்பிரிக்கா போனவன்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்க இருந்து ஆப்பிரிக்கா, சமீபத்தில் கூட ஒரு ஃப்ளைட்ல ஒருத்தரை சந்திச்சேன், மலேசியா அங்க பார்த்தேன். எங்க வேலை செய்றீங்க? உகாண்டால வேலை செய்றேன். உகாண்டால வேலை செய்றீங்களா? உகாண்டாலாம் ஒன்றும் இருக்குங்க, வேலையை விட்டுட்டேங்க. இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், சென்னையில் வேலையை விட்டுட்டேன், உகாண்டால கிடைச்சதுன்னு. என்னை சுற்றி 4 பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவோட வீட்டுக்கு போவேன், அப்புறம் வேலைக்கு போவேன். அப்புறம் நீங்கள் வெளியெல்லாம் போனால் சுட்டுருவாங்க. அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான் வந்து அங்கே வேலை இப்படி ஒரு கூண்டிகிளி மாதிரி கம்பெனிக்கு போவார், கூட்டு வந்து ரூமில் விட்டுருவாங்க, படுத்துவார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இப்படியே அந்த மனுஷன் 10 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 30 வயசுக்கு ஆரம்பிச்சு, ஏங்க உங்க இளமையே வீணா போயிருச்சேங்க, என்ன தெரியாம வேலையை விட்டேன், உகாண்டால போய் மாட்டிக்கிட்டேன். இப்ப அவரும் உகாண்டா ஆள் மாதிரியே மாறிக்கிட்டே வர்றாரு. பார்க்கும்போது அவரும் நல்லா, உங்களை பார்த்தா கூட ஆப்பிரிக்காக்கார மாதிரியே இருக்கு. அழகாதாங்க போனேன், அந்த ஊர் மண் அப்படி. சார், நம்ம எந்த ஊருக்கு போறோங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்களோடலாம் தெரியலாமாங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஹரி சார் இப்போ காலைல வந்த மாதிரி அழகா அப்படி சிவப்பா இருப்பாங்க சில பேர். அந்த உகாண்டாக்கு போய் அவருக்கே அவரே அடையாளம் தெரியாது. 10லே குரு வந்தால் எங்க கூட்டு போய் போட்டார் பார்த்தீங்களா? ஃபாரின் யாராவது கூப்பிட்டா போவாதீங்க. உங்களை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒட்டகமைக்க விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கன்னிராசிக்காரர்கள் வேலை போற நேரம். உச்சத்தை தொடப்போகின்ற ராசியில் முதன்மையான ராசி உங்க ராசி. என்ன ராசி? கன்னி ராசி. ஏன்னா கன்னி ராசி தான் அப்படியே கவர்ந்து இருப்பீங்க. போங்க, நாங்க பார்க்கறது கூட பார்வை இல்லாம இருக்கோம், நாங்க எங்க கவர்ந்து இழுக்க அப்படிங்கிற மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. அதற்கான காரணம் யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க.
நீங்கள் கவலைப்படாமல் கள்ளங்கவடம் இல்லாமல் பேசுகிற நெஞ்சம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அழுத்தத்தை கொடுத்தது யார்? கேது பகவான் தானே. எங்க கேது ராசியில் 1.5 வருஷமாக உட்காந்தும்போது படாத பாடுதானேங்க. பல பேர் ஊரை விட்டு போனவங்களும் இருக்காங்க, வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்கங்கிற மாதிரி தான் கன்னி ராசிக்கு கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான் என்ற இந்த குரு பயிற்சி மூலமாக உறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கொட்டி கொடுக்க குரு பகவான் உறுதியாக வருகிறார். அந்த அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. இதில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா என்ற பல பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்காண்டி தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். சார் 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா பதவியும் பறிபோகுங்காங்களே, அது உண்மையா? அது உண்மையா? அப்போ குரு பகவான் எங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார். அப்போ எங்களுக்கு இந்த குரு பயிற்சி வீடியோ நீங்கள் போடுங்க. சனி பயிற்சி வீடியோவில் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நடந்தது. ஸோ நாங்கள் உணர்வுபூர்வமாக அது வந்து நம்புகிறோம். ஏன்னா சனி பயிற்சியில் கடந்த ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டோம். அதே போல் கேது பகவானாலும் தாக்கம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த நவம்பர் எண்டுலேருந்தே நிறைய லாக்கு, டிஸ்டர்பன்ஸு, வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, மன அழுத்தம் நீங்கள் சொன்னீங்க. அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ, அதாவது நம்மளுடைய சனி பயிற்சி வீடியோ நம்ம சொன்ன விஷயங்களில் கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. கால் பண்ணியுமே சொன்னீங்க. இதை பார்க்காத நேயர்களுக்கு பலபடியும் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நிறைய கமெண்ட்ஸ், அற்புதமாக கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. அதாவது நடந்ததை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிலாம் வாழ்த்து சொன்னவங்க அதிகமான நபர்கள். ஏன்னா அந்தளவுக்கு அழுத்தமான சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டாக சொல்லலாம், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. வைத்தியம் மட்டும்தான் ஏன் பிடிக்கல, ஆனால் அந்த அளவுக்கு என் மனநிலை போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்க ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுபோல் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். உண்மையிலேயே நம்ம எப்பவுமே கமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறது கிடையாது. வாழ்த்துவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தூற்றுவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ப்ளஸ் நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் மைனஸும் வரணும். வயிறவங்களும் ஒரு டீம் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை பொறுத்தளவு, எங்களை போன்ற ஜோதிடர்களை பொறுத்தளவு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்களை திட்ட ஒரு பட்டையை தீட்டி நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா? ஏன்னா நாங்கள் ரியாலிட்டியை தானே சொல்கிறோம். போலியாக சொல்கிறவங்க தான் வருத்தப்படணும், பயப்படணும், கவலைப்படணும். ரியாலிட்டியாக உண்மையை சொல்கிற யாருமே பயப்பட தேவையில்லை. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இது வந்து திட்டுறவங்களுக்கு, வாழ்த்துறவங்களுக்கு வாழ்த்தியாச்சு உண்மையிலேயே. சரியா? ஓகே. இப்போ இந்த குரு பகவான் எப்படி கொட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்கார். அவர் அமர்ந்த வீடு 10ஆம் வீடாக இருந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2 பார்க்குது. அப்போ குடும்பமே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இல்லை குடும்பம் உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குடும்பம் ஒற்றுமையாகும். உங்களுக்கான ஒரு குடும்பம் அங்கீகரிக்கப்படும். உங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் உறுதியாக கிடைக்க உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கின்றன. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அரசாங்க வேலையில் அதிகாரிகளால் பல பிரச்சனை வருது, உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மேல் அதிகாரி இடத்த விட்டு இடம் காலியாயிடுவார். அவர் எந்த ராசியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், உங்களை இவ்வளவு நாளாக வச்சு செஞ்ச உங்களுடைய மேல் அதிகாரி காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கல்ல, நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தீங்கல்ல, அந்த உண்மைக்கு மதிப்பளிக்காமல் போலிக்கு மதிப்பளித்து உங்களை கஷ்டப்படுத்தின உங்களுடைய மேல் அதிகாரி, அது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை உண்மையாக மனச்சாட்சி பூர்வமாக கஷ்டப்படுத்தி இருந்தால் அவங்க வேலையை விட்டு வேறு இடத்துக்கு காலியாக கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலையே அவங்களுக்கு காலியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. அவங்க வேலை காலியாகனு நினைக்க மாட்டீங்க. ஆனால் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிங்களா, அந்த நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் அதற்கான செயலை செஞ்சு கொடுப்பார், உறுதியாக செஞ்சு கொடுப்பார். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுப்பார்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. பதவி உயர்வு கொடுப்பார்னு தெரிஞ்சு போச்சு. வீடு மனை கட்டுறதுக்கான யோகத்தை கொடுப்பார். புதிய வீடு கட்டுவதற்கான அமைப்பை கொடுப்பார்.
அல்லது கட்டின வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வருஷத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறதை விட புதிய வீடு கட்டின வீடை வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை முடிஞ்சால் செயல்படுத்தி பாருங்கள். ஓகேவா? ஸோ கெட்டுற வீடு பாதியோடு நின்றுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டால் கூட அந்த வீடை பலபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் சுமை மீளவே முடியல, வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் நிறைய கடன் வாங்கிட்டேன், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், கவலைப்பட்டுட்டேன், இனிமேல் எந்த படமும் தேவையில்ல, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார். கடன் சுமை மீள போகிறீங்க, கடனில் தான் வாழ்க்கை வாழ போகிறீங்க. தாய் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு பாண்டிங் எப்பவுமே இருக்கும். தாய்மா மேலே அதிகம் அன்பு வச்சுருப்பீங்க, உங்கள் தாய்மாமாவும் உங்கள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாண்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் தாய்மாமா உங்களுக்காக மறுபடியும் புத்துணர்வு பெற்று அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவரும் உங்களுக்கு உதவி செய்வார். தாய் மாமா மேலே அளவு கடந்த பாசம், அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறதுல முதன்மையான ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். அளவு கடந்த அன்பு வச்சுருப்பீங்க. அதே போல் உங்கள் மாமாவும் வச்சுருப்பார், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் மாமாவும் தகப்பனார் ஸ்தானத்துலேருந்து உங்களை அங்கீகரிப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கோச்சார ரீதியான பலன்களை வச்சு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்திலும் உங்களுடைய 6ஆம் இடம் புதன் வலுவாக இருந்தால் நான் சொன்னது உண்மை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது. தாய்மாமா உறவு மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அதேபோல் உங்களுடைய தாய்மாமா குழந்தைகளை உங்களுக்கு கரெக்டான ஏஜில் இருந்தாங்கன்னா திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு கூட ஏற்படும். ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். தற்போது வரை நீங்கள் கேட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்களே. கன்னி ராசிக்கு ஒரு 20% இதில் மாற்றம் ஏற்படும். ஒரு அழுத்தத்தில் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் உங்களுடைய மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாக ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்கலைன்னா கட்டாயமாக எஸ்எம்எஸில் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். எப்பயும் சிரித்த முகத்தோட இன்முகத்தோட எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு அன்பான, எல்லாத்தையும் வந்து ஒரு அன்பும் அக்கறையும் காட்டக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள், அறிவுத்திறனும் தாய்மை உணர்வும் ஆளுமை திறனும் விடாமுயற்சியும் கொண்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றதான் இப்போ நம்ம முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து கன்னி ராசிக்கு முதல் யார் அப்படின்னு பார்க்கணும். கன்னி ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் 7 மற்றும் 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடம்ன்றது வந்து வீடு மனை வண்டி வாகன யோகங்களை குறித்து தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமணம், அப்புறம் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கார்? இப்போ திரிகோணத்தில் இருக்கார். 9ஆம் இடமான ரிஷபராசியான உங்களுக்கு ரிஷபராசியாக வரக்கூடிய 9ஆம் இடமான திரிகோணஸ்தானமான ரிஷபராசியில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த ரிஷபராசியில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வந்து கன்னி ராசிக்கே கிடச்சிட்ருக்கு இவ்வளோ நாள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் மே மாதம் இங்கே மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு வீடான உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மிதுன ராசிக்கு வரப்போகிறாரு. 10ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் தொழிலை கெடுத்துடுவாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, அதாவது தொழில் ரீதியான பிரச்சனைகள், நம்ம வேலை இழப்புகள், இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வேலை கெடுமா, இந்த மாதிரியான தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வருமா, ஜீவனத்தில் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற பயம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வாஸ்தவம் தான். ஆனால் பயப்பட வேணாம், நிச்சயமான முறையில் சொல்கிறேன், குரு உங்களுக்கு யோகத்தை தான் செய்ய போகிறார். 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போகிறார், அதுதான் உண்மை. ஸோ இந்த 10ஆம் இடத்து குரு கொடுக்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து கொடுக்க போகிறார். தொழில் சார்ந்து மட்டும் இல்லை, அவர் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய சுகஸ்தானம், 4ஆம் இடம், தாயாரை குறிக்கக்கூடிய வண்டி வாகனம், வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ அப்போ இந்த வழியிலலாம் இருக்கக்கூடிய தாய் வழி சொத்து வகையிலலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதுதான் இங்கே உண்மை. அதுக்கு முக்கியமான காரணமாக இன்னொரு காரணம் இருக்குது. ஏப்ரல் 26ஆம் தேதி குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி ஆகிறாரு. ராகு பயிற்சி ஆகிட்டு போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டார். 6ஆம் இடத்து ராகு கனியை போல் யோகத்தை செய்வார், இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கனியை போல் இனிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது 6ஆம் இடம்ன்றது வந்து உபஜய ராசிகளில் ஒரு முக்கியமான ஸ்தானம். உபஜய ராசினா வெற்றிக்கு உதவுற ஸ்தானம். அந்த வெற்றிக்கு உதவுற ஸ்தானத்தில் இருந்தக்கூடிய ராகுவுக்கும்
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுக்கும் திரியோனும் தொடர்பு கிடைச்சிருது. அப்போ இந்த ராகு குரு தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வந்துட்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் காசு தானே வரும் அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து உண்மையிலேயே அதே அளவுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான யோகங்களை கொடுக்கும். செலவு மட்டும் இல்லை, சேமிப்பையும் செய்கிறதுக்கான இது நாள் வரைக்கும் ஏதோ குறிப்பிட்ட அளவு நம்ம பணம் சேர்த்தாகணும், சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கணும்னு முயற்சி பண்ண முடியாமல் இருந்த கன்னிராசிக்காரர்கள் இனிமேல் நிச்சயமான முறையில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஒரு சேமிப்பு இதை வந்து நீங்கள் துவங்கிடுவீங்கன்றதை நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்லிக்கிறேன். தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்க போகுது, குடும்ப வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு தர இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சனியை பார்த்து கன்னிராசிக்காரர் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சனி தான் உங்களுக்கு யோகராச்சே. உங்கள் சனி தான் வந்து கன்னிராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும்போது உங்கள் யோகரை பார்த்து நீங்கள் பயப்படுறது வந்து உங்களுக்கு நல்லது செய்கிற நல்ல மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லையா? அதனால் வந்து அந்த பயத்தை விட்டுருங்க. சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நீதிமான், உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய யோகாதிபதியான 5ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் கேந்திரஸ்தலமான 7ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு செய்யக்கூடிய யோகங்களை மேம்படுத்தி தான் கொடுப்பாரே தவிர்த்து தீய பலன்களை கொடுக்க மாட்டார். அதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பயப்படலாம், உறவு சிக்கல்கள், திருமண உறவுகளை சிக்கல், திருமண தடைகள், இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு நல்லது செய்கிற சனி பகவான் கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டார், கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு யோகரா வரும் பட்சத்தில் அவர் நன்மை செய்கிறாருன்ற அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குருவுக்கு ஒரு கேந்திர தொடர்பு வந்துடுறாரு. ஸோ குருவோட கேந்திர தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெட்டது செய்யாதுங்க. நான் முதலே சொல்கிறேன், சனி வந்து உங்களுக்கு கெட்டது செய்யாது. ஏன்னா உங்கள் யோகர் அவர் தான். முதன்மனையாக சுக்கிரனை தாண்டி கன்னி ராசிக்கு சுக்கிரனை காட்டிலும் சிறப்பான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படின்போது இந்த கன்னி ராசிக்காரர்கள் யாராச்சும் இந்த அரசு பணிகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த ஆண்டே வந்து உங்களுக்கு அரசு பணி கிடச்சிரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தந்தை வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலம். முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தாய்வழி சொத்துல வந்து நல்ல பெரிய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான யோகங்களும் உண்டு. இப்படி பல வகையிலையும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. அதுக்கு துணையாக ராகுவும் இருக்கார். சனி 7ஆம் இடத்து சனி, கண்டக சனி உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகுது. அதனால் துளி கூட பயப்படாதீங்க. இன்னும் சிறப்பாக இந்த கண்டக சனி, சரி குரு பகவானுக்கு ஓராண்டு இருப்பார், அடுத்த ஆண்டு என்ன பண்ணுறது, சனிக்கு கேந்திரத்தில் இருக்க மாட்டார்ல அப்படின்னு கேட்கலாம். பயப்படவே வேணாம். 7ஆம் இடத்து இப்போ இருக்க நிலையை விட இதுக்கு அடுத்த ஆண்டு வந்து குருவோட நிலை இன்னும் சிறப்பாக போகுது. உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துக்கு வந்து கடகராசிக்கு வந்து உச்ச பலம் பெற்று உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுக்க போகிறாரு. அப்பயும் சனி தோஷம் செய்யும். சனியோட குருவுடைய பார்வையே சனிக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு அந்த சனி முழுமையாக யோகத்தை மட்டும்தாங்க செய்யும், கண்டிப்பாக தோஷத்தை செய்யாது. நம்ம திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு யோகர் அவர் நல்லது தான் செய்வார், தைரியமாக நம்புங்க. அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வையும் சனி பகவானுக்கு கிடச்சி மிக சுபத்துவமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க அந்த காலகட்டம் தயாராகிடுச்சு. அதனால் வந்து எந்த வகையிலையும் எதை பற்றியுமே வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கம் இறையருள் இருக்குது, இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணம் எப்பயுமே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களோட பலமே சிரித்த முகம் தான், அதை மாற்றிக்கிறாதீங்க. அப்படியே அந்த நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு உங்கள் லைஃப்பில் உங்கள் நண்பர்களோட நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க, முடங்கி உட்காந்துடாதீங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பட்டுன்னு உடஞ்சி உட்காந்துருவாங்க. அதுதான் அவங்களோட ஒரு சின்ன பலகீனம். அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்றத சொல்லிக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது, அதில் எப்போ எனக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுயஜாதத்தில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தியோட பங்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் லக்ன நிலை முக்கியம். அது போக உங்கள் இப்போ நடப்பு தசா புத்திக்குரிய கிரகங்கள் வந்து என்ன நிலையில் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஆய்வு பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனைக்கான சரியான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கும் போது தான் அதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்காலத்தில் சரியான ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் பயணிக்கணும்னு விரும்புகிறீங்க, இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறேன். கன்னிராசி அன்பர்கள்னு சொன்னாலே ரொம்ப மனவேதனையோட கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல
அதாவது விரக்தியின் உச்சத்திற்கே போயிட்டீங்க. என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில தெரியல, என்னுடைய உறவுகள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல, நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்குன்னு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியாக ஒரே மனக்குழப்பம், எது எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த குரு பகவான். இது கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஆக போகுது, இப்படி எது விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் எடுக்காம, இப்ப 10ல குரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி பறிபோகுன்ற ஒரே ஒரு பழமொழியை வச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. அந்த 10ல குரு வந்தா பதவி பறிபோகும்னு உங்களுக்கு அது கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய புத்தி அதுக்கு வேலை செய்யணும். உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த 10ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இல்லாம 10ல குரு இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்துருவாரு, எங்களுக்கு பதவி பறி போயிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை எல்லாருமே மனசுல இருந்து எடுங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு தான் 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றார். அப்போ சந்திரனுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான அந்த தொழில் ரீதியான ஒரு அதிகப்படியான உழைப்பை கொடுக்க போறார். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யறீங்களோ, என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது. ஒரு பிரேக் இருந்தது உங்களுக்கு, அந்த பிரேக்கை உடைச்சிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு, எத்தனை பேருக்கு பதவி போகுது நீங்களே பாருங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உயர்வை, பதவியை, நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கன்னி ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். இந்த கன்னி ராசி என்பர்கள் சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள். அதாவது திறமைக்கு இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது, அதே சமயம் நாலேஜுக்கும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது. எதா இருந்தாலும் நம்ம நல்லா செஞ்சுடுவோம் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையின் பேரு சில இடத்துல கோட்டை விடக்கூடியவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கரெக்டா உங்களுக்கு டார்கெட் வச்சு ஒரு 6 மாசம் கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த 6 மாசத்தை நம்ம 3 மாசத்துலயே செஞ்சு முடிச்சோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா அது 6 மாசம் ஆனாலும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அதுக்காக சில டே நைட்டா ஒர்க் பண்ணி உங்களால அது ரொம்ப டென்ஷன் ஆகல. அதை முதல்லயே நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு சாதகமான பலனை கொடுத்துருக்கும். உங்க மேல சில தவறுகள் அதிகப்படியா இருக்கு. அதே சமயத்துல வெளியிடத்துக்கு போனா லொடன்னு பேசுறது, யாரையுமே பேச விடாம இந்த கன்னிராசி அன்பர்களே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் அதை கிரகிக்க கூடிய ஒரு தன்மையே கிடையாது. அதுக்கு பேர் தான் இந்த அதிபுத்திசாலித்தனம்னு சொல்றது இந்த கன்னிராசி என்பர்களை. அவங்க என்ன எதிராளிகள் என்ன பேசுறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல கிரகிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இததான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனதோடு ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்க வேலையில செய்ய போறீங்க, ஒரு வேலையை இடமாற்றம் பண்ணிட்டீங்க, அந்த இடமாற்றத்துல நீங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது. எல்லாருமே புது ஆட்களா இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கதா காலட்சேபத்தை நடத்துவீங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இத்தனை பேர் இருந்தாங்க, எனக்கு அத்தனை பேர் இருந்தாங்க, எங்களுடைய வீட்டுல இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, என்னுடைய கணவர் அப்படி இப்படின்னு உங்களுடைய சுய புராணத்தை பாடும்போது அங்க உங்களுடைய திறமைகள் அடிபட்டு போயிடுது.
அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணினீங்கன்னா இந்த குரு 10ல வந்தாலும் சரி, குரு எத்தனாம் இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா பதவி பறிபோகும் தான். அதனால நீங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல வர்றாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடோடு என்ன இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க சில விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் மிக அருமையாக செய்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பாகவத்துக்கு உரியவர். யார் எந்த பாகவத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மைகளை ஒரு நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக அந்த வேலை ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும்னே வச்சிருப்பீங்க கன்னிராசி என்பர்கள். அப்படின்னாதான் நம்ம வேலைக்கு போவோம், இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கே இருக்கும். அதாவது ரொம்ப அதிபுத்திசாலிகள்னு சொன்னதே இதுதான். அதாவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் இவங்க வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மூளை செலவைன்றது இதுதான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். மேடம் கடன் வாங்காம வீடு வாங்கவே முடியாதா? கன்னிராசி என்பவர்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாது. கையிலேயே காசு ஒரு 10,000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது ஒரு நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு என்ற மாதிரியான அந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த கன்னிராசி அன்பர்களை விட்டு போகவே போகாது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக அந்த வாங்கின கடன்னால என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அததான் உங்களுக்கு அந்த கேது பகவான் செஞ்சுட்டு போயிருக்கிறார். இனிமேல் முதற்கொண்டும் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க குறைக்காவிட்டால் இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான பெயர்ச்சி இல்லாமல் ஒரு பாதகமான ஒரு பயிற்சியாக மாறிவிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவானும் வர்றதுனால கடன் வாங்குறது நிச்சயம். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. வாங்குற கடனை உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வாங்குங்க. மிக பெரிய அளவுக்கு ஒரு டூம்னு செலவு பண்றது, அடுத்து ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸை பிரபகண்டா படுத்துறது இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கனாலே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். அடுத்து உங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அந்த களத்திராதிபதி 10ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அங்க ஒரு நல்ல திருமண உறவு சம்பந்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் இருந்த திருமண உறவுல இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்களுடைய குடும்பத்திற்காக சில முன்னேற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். 2 பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல மனைவி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். இல்ல கணவரோ அவங்களுடைய மனைவிக்காக சில ஒரு தொழிலை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் அந்த அமைப்புகள் இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு நீடித்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொதுப்படையாக, அதாவது யார் என்ன நினைச்சாலும் சரி டக்குன்னு அவங்கள என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு அவங்கள புண்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மற்ற உறவுகளுக்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் எதிரியாக தான் தெரிவாங்க. என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு போட்டு உடைச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரியாக தான் இவர்களோடு பயணிப்பவர்கள் எப்போதுமே ஒரு தவறுதலான ஒரு இவர்கள் கிட்ட ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறாரோ, எந்த இடத்துல என்ன விஷயத்த சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் இவங்க கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல
கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. நிதானமாக பேசும்போது உங்களுக்கு அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களால எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வராது. இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். இப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தலையில மண் வாரி போடக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் முடிவுனால சில தேவையில்லாத அபாயங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மூலமாக, இந்த நட்புகள் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த டயத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் திறமைகளுக்கு அளவே கிடையாது. 2 கையில 10 விரல் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு 10 திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம், இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள், எல்லா இடத்துலயும் நல்ல பேரு, பாராட்டுகள், பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒரு அதிகாரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அம்மாவினுடைய உடல் நலன்ல மிகுந்த ஒரு அக்கறையோட இருப்பாங்க. எப்போதுமே சரி இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அம்மாவினுடைய தாய் பாசத்துல அப்படியே சிவாஜியவே மிஞ்சிருவாங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு. ஆனா ரொம்ப கரடு முரடான உள்ளம் கொண்டவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனா தாய்க்கு ஒண்ணு, பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு பாசமாகப்பட்டது இவர்களை ஒரு கைதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இப்ப பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம், அம்மாவோட சேர்ந்து போய் இருக்கிறது, அதிகப்படியான ஒரு நேரங்களை செலவு பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. பொதுவாக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், மனைகளும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குறையும். அடுத்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல இருக்கக்கூடிய உறவுகள்ல இருக்கக்கூடிய கசப்பு தன்மையும் குறையும். புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதற்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. அடுத்து உங்களுக்கு அந்த குழந்தை பேருன்ற ஒரு பாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்பதான் நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2 வருட காலம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியாக குழந்தை பேர்ல கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.